நான் சாப்பிட்டாலே ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு மந்தி பிரியாணி. அதேமாதிரி செஸ்ட்டு எலும்பெல்லாம் தனித்தனியாக வச்சு எங்கே சாப்பிட்னா வீடியோ சேவ் பண்ணி வச்சு மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. எங்கே சாப்பிட்னா ரீசெண்டாக பாம் ஷோர் போயிருந்தா அவங்கள்ட்ட ரொம்ப ஃபேமஸ்ஸு அவங்களோட மந்தி பிரியாணி தான். மந்திலே அவங்க நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. நான் மட்டன் ரெப்ஸ் மந்தி தான் ஆர்டர் போட்டேன். இது அரௌண்ட் ஒரு 400 ருபீஸ் 1400 ருபீஸ்க்குள்ளே வரும். நான் 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு தாராளமாக கொடுத்துருந்தாங்க. மட்டன் செஸ்ட்டு நல்லா படா சைஸ் பீஸ் கொடுத்துருந்தாங்க. பார்க்கும் போதே செம்ம டெம்ப்டிங் ஆச்சு. அவங்களே சர்வ் பண்ண சொன்னோம். நீட்டாக கட் பண்ணி அழகாக சர்வ் பண்ணாங்க. பிளேட்டில் சர்வ் பண்ணிட்டு இருக்கும்போதே இந்த மட்டனுக்கு கூட வந்து ஒரு 3 இது கொடுப்பாங்க வச்சு சாப்பிட்றதுக்கு. ஆனியனு பிக்கிள் மாதிரிலாம் ஏதோ கொடுப்பாங்க. அதெல்லாம் எதையுமே வச்சுக்காதீங்க. மைனீஸ் மட்டும் கேட்டு வாங்கிக்கோங்க. நல்லா திக்கான மைனீஸ் கொடுப்பாங்க. அந்த மட்டன் மந்தி ரைஸ் இருக்குல்ல, அந்த மந்தி ரைஸு கூட அந்த மைனீஸை ஊற்றிட்டு பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டு பக்காவாக இருக்கும். நெக்ஸ்ட்டு அவங்களோட மட்டன் பீஸு செஸ்ட்டு பீஸு நான் சாப்பிட்டலே பெஸ்ட்டு பீஸுன்னு சொல்லுவேன். எலும்பெல்லாம் தனியாக வந்துச்சு. அந்த மட்டன் பீஸு மந்தி பிரியாணி மைனீஸு 3 வச்சு சாப்பிட்டீங்கன்னா லிட்டராக வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு பெஸ்ட்டான மந்தி பிரியாணி சென்னையில் ட்ரை பண்ணுமா கண்டிப்பாக இங்கே ட்ரை பண்ணி சாப்பிட்டுட்டு டேஸ்ட் எப்படி வச்சு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி சாப்பிட்டீங்கன்னா அதுவும் டேஸ்ட் எப்படி வச்சுட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சாப்பிட்டு முடிச்சு வெறும் எலும்பை மட்டும் வச்சு பில்லை பே பண்ணி நான் கிளம்பிட்டு உங்களை இன்னொரு சந்திக்கிறேன். டாட்டா.